வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகர் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. அப்படி என்னடா சம்பவம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவ மறுபக்கம் சுடர், அவளை பத்தி தெரிஞ்சு முழுசுக்கும் அவளை பத்தி அறிஞ்ச ஒரு பர்சன் திடீர்னு கால் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பாரு, எனக்கு சுத்தி வளைச்சு வர்றதெல்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு தேவை பணம். என்ன ராஜேஸ்வரி, பணத்தை ரெடி பண்ணிட்டியா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கணுமே ராஜேஸ்வரி, என்ன பணம், யாரா நீ ஃபர்ஸ்ட், டேய் வாயெல்லாம் உடச்சிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன ராஜேஸ்வரி சுடர் மறந்துட்டியா, சுடரை கொலை பண்ண காரணமா இருந்தது நீயும் கதிரேசன் தான், இதையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கணுமே பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு அப்படியே சும்மா ஆட்டெல்லாம் ஒரு பக்கம், ஆட்டு இருக்கு ஆட்டு அது பக்கம் பக் பக் பக்குன்னு அடிக்குது ஒரு பக்கம். அதே சமயத்துல திடீர்னு பக்கம் இருந்து ஒரு பக்கம், என்ன ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஒரு குரல். யார் குரல்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சுடர் குரல். ஆச்சரியத்தோட ஒரு பக்கம் வியந்து போயிடுவேன், ஏ சுடர் இன்னும் நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ராஜேஸ்வரி நீ வாய்ஸ் கேட்டதான் நல்லா இருக்கியா, எப்படி தப்பிச்சேன்னு கேட்க பார்த்தா, இன்னும் சாவலியான்னு சொல்லிட்டு தான் கேட்கிறேன். உன் மனசுக்குள்ள நான் இறந்துட்டேன், நான் இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் உன் மனசுல ஆழமா இருக்க போல. என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு அழிச்சதே நீயும் தான் தெரியும். எனக்கு ரேணுகாவோட கொலை பண்ணது நீன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால தான் என்ன நீ கொலை பண்றதுக்கு ஆளை விட்டு அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ அனுப்பி வச்சல ஆளு, அவன் என்னோட அடியாளு. அதனால என்கிட்ட வந்ததும் அக்கா இந்த மாதிரி தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டான். சரி ஓகே, கொஞ்ச நாள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். சந்தோஷத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து புட்டுங்கனாதான் அது ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். சந்தோஷத்தை கொடுக்காம இடத்த உடனே உங்களுக்கு நிம்மதியை கொடுத்தா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நம்மளாம் பொறுத்து பொறுமையா நிறுத்தி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சா அந்த இடமே ஒரு பக்கம் கதி கலங்கி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறப்பா அடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம மனசுக்குள்ள நல்லாவே வச்சுட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலடா, வா மச்சானே மச்சானே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் சிறப்பான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, அது வேற எது இல்லைங்க. கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் சைலண்டா உட்காந்து இருக்காங்க. அந்த சமயத்துல வெண்பா குட்டி வந்து மல்லி கிட்ட லொடன்னு இந்த உரலக்கல்ல ஓட்ட செட்டியில கல்ல போட்டா எப்படி சவுண்ட் வந்துனே இருக்கு, அந்த மாதிரி ஒரு பக்கம் சவுண்ட் வந்துனே இருக்கு. உடனே என்னதான் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஒன்னும் இல்லம்மா உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லிட்டு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தானே மெயின் மேட்ரே ஆரம்பம். திடீர்னு நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்க வந்து போன் பண்ணி ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாத்தா கிட்ட. தாத்தா வந்த உடனே தீபிகா பார்த்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா நான் பண்ணது உண்மைதான், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் என் மகளாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு கண்ணத்து மேலே ஒரு அடி, கண்ணத்தை பிடிச்சின்னு ஒரு பக்கம் ஐயோன்னு கதறா ஒரு பக்கம் தீபிகா. உடனே பார்க்கணுமே நம்ம ஐஸ் இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான் அடிக்கணும், இப்படிதான் அடிக்கணும். ஒருத்தருக்கு நம்ம வலியை கொடுக்குற போது அந்த வலி இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இந்த வலியை புரிய வச்சதுக்கு என் தாத்தாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதுக்கு மேலேயாவது திருந்துங்க, இதுக்கு மேலே யாருக்கும் தப்பு செய்யணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா. ஏமா அந்த கேடுகட்ட எண்ணம் உங்களுக்கு, இந்த எண்ணம் தான் உங்களை அழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்தோடையும் திமிரோடையும் நம்ம ஐசு குட்டி பேசினு இருக்காங்க. சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பேச்சாடா, என்ன வயசாகுமா உனக்கு, இப்பதான் ரெண்டாப்பு போக போற, இந்த வயசுல உனக்கு இத்தனை ஆட்டமா, இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவிகாவோட மைண்ட் ஆயிடுச்சு. தப்பு செஞ்சவர் யாரானா இருந்தாலும் கேட்டு சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, தப்பு யாரு செஞ்சாலும் தட்டி கேட்கணும். தட்டி கேட்டா மட்டும்தான் அந்த இடத்துல அந்த தப்பு ஒரு பக்கம் திரும்ப வராம இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போயிடலாம், எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகும். தப்புன்னா தப்புன்னு தட்டி கேளுங்க, அப்பதான் அந்த இடத்துல எல்லாமே ஒரு பக்கம் கரெக்ட் ஆகும். இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும். நீங்க அதை ஈஸியா எடுத்துன்னு போகலாம், ஆனா அந்த இன்னொருத்தர் ஈஸியா எடுத்துன்னு போக மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஒரு பிரளயத்தையுமே உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரளயத்தை அடக்கிறதுக்கு யாரு நினைச்சாலும் முடியாது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா இருந்து சாதிச்சணும். அப்படி சாதிக்கிறவங்க தான் புத்திசாலி, இல்லாதவங்க எல்லாருமே முட்டாளுன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தாங்க மெயின் மேட்ரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி என்னடா மெயின் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களாடா, அது வேற எதுவும் இல்லைங்க. வெளியே ஒரு பக்கம் அப்படியே சும்மா மொசூல் கத்திட்டு இருக்கு. அப்படியே சும்மா வந்துட்டு, டேய் நான் வந்துட்டேன்டா, என்னை வந்து புடிச்சுட்டு போலேடா அப்படின்னு சொல்லிட்டு மொசூல் குட்டி கத்துது. என்னடா அந்த மொசூல் குட்டிக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது நம்மளோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆயிட்டாரு. அதனால இனிமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவரை நாம தான் ஒரு பக்கம் டேக் ஓவர் பண்ணி
பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம கேரிங்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி பாசமாக நடந்துப்போம். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஃபோன் போது கதிரேசனுக்கு ஒரே குழப்பம். யாரா இருக்கும் நம்மள இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது? யாரா இருக்கும்? யாரு 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 இங்க வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம கலாச்சி விடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதிரேசனுக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. யாரா இருக்கும், யாரு நம்மள இந்த மாதிரி ஒரு பக்கம் அடிமேல் அடி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பங்கள் எல்லாமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் விடை கிடைக்க போகுது கதிரேசா. இதுக்குதான் சொல்றது கதிரேசா, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆட்டம் ஆடுறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருப்பாங்க. அவங்க அடிக்கிற போது தான் நமக்கு புரிய வரும், ஐயோ இத்தனை நாள் இவங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டோம்லன்னு சொல்லிட்டு. நம்மள ஒருத்தர் கஷ்டப்படுத்துற போது தான் அந்த கஷ்டத்தோட வலி என்ன, அதோட வேதனை என்ன, துக்கம் என்ன, துயரம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு புரிய வரும். அந்த புரிதல் இப்ப நமக்கு வந்துருச்சு பாலா, வந்துருச்சு அப்படின்றத நல்லா நம்ம உணர்ந்துட்டோம். சரி ஓகே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் டைமிங் இருக்குது. அந்த டைமிங் ஏற்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் நிறைய விஷயங்களை நமக்குள்ளே ஷேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே லைக்கை தட்டி விட்டு போங்க. ராஜேஸ்வரியை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே கீழே டிஸ்லைக்கை தட்டி விட்டு போங்க. விஜய் மல்லி இந்த சீரியல் இருக்கிறதால இந்த சீரியலே நல்லபடியாக போயின்னு இருக்குன்றவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பட்டனை தட்டி விடுங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், பரகத் தருகேன்.